பஸ் வசதி உள்ள தார் ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. எல்ஓசிடி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸுங்க. அந்த வண்டி போகிறது ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க. மண் நல்ல அருமையான மண்ணுங்க. வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடமுங்க. வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. அக்கம் பக்கமெல்லாம் நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க. அதோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டினியூவாக பாருங்கள். இதோட மொத்த பரப்பளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 சென்ட்டுங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 34,50,000 ரூபாய்ங்க. ஒரு சின்ன நெகோசியேஷனுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனடி கிரையம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபண்டு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி ஏன்னு கேட்டிங்கன்னா தார் ரோடு மேலே இருக்குதுங்க. அது பஸ் போர் ரோடுங்க. அப்படியே சதுரமாக இருக்குதுங்க. அமைப்பாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தெளிவான பூமிங்க. தார் ரோடு மேலே வர்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்துங்க, இது ஆல்ரெடி கனரா பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வாங்கி மறுபடியும் லோன் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை வந்து பேங்க்குக்கு போயிட்டு வந்துருக்குதுங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்குமுங்க. இப்போ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்குங்க டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்கணும், தட வசதி கிளியராக இருக்கணும், அக்கம் பக்கம் பொலி பிரச்சனை வரக்கூடாதுங்க. ஸோ அளந்து எல்லா பக்கமும் கல் நட்டுருக்காங்கங்க. சுற்றி வர 4 பக்கமாக ஆல்ரெடி வந்து அளந்து கல் நட்டியிருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே எல்லாம் பாகம் பிரித்து. இந்த ஏரியா ஓரளவுக்கு தண்ணி வசதி உள்ள ஏரியா மாதிரி தான் தெரியுதுங்க. நம்ம வந்து போகிற வழி எல்லாமே ஓரளவுக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கேயத்துக்கும் முத்தூருக்கும் நடு சென்டரில் இருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து 3வது கிலோமீட்டருங்க. 3.1 கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டிக்கு காங்கேயம் டு முத்தூர் மெயின் ரோட்டில் காங்கேயத்துக்கு முத்தூருக்கு நடு சென்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள கட் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. மண் நல்ல அருமையான மண்ணுங்க. ஒரு போர் ஓட்டி தென்னமுள்ள வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஆகுங்க. இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலேயே நமக்கு குபேர மூலை வந்துடுதுங்க ஃப்ரண்ட்லேயே. ஸோ ஃப்ரண்ட்லேயே நாளைக்கு வீடு கட்டினாலோ தார் ரோட்டு மேலே வீடு கட்டிட்டு வீட்டுக்கு பின்னால் தோட்டம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான அமைப்பாக நம்ம பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி வந்துங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய வீடுகளில் இருக்குது. நீங்கள் இம்மிடியேட்டாக இப்போ உடனே வீடு கட்டுறதுனால கட்டியிருக்கலாம், பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய வண்டி வாங்கணும், லாரி வருது அப்படின்னாலும் வந்து திரும்புறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியங்க. தார் ரோட்டு மேலே இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஐடியா வச்சுக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஊருக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு போக்குவரத்து வசதியோட பஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது அருமையாக சூட் ஆகுங்க. வந்து பாருங்கள். தடம் வசதி டாக்குமெண்ட்டு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம பேசி ஒரு ரேட்டுமே கொஞ்சம் அனுசரித்து முடிச்சு கொடுக்கலாங்க. அவங்க வந்து 34,50,000 கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன் கொடுக்குறேன்னு இருக்காங்க. உடனடி கரைங்கிறதுனால நம்ம போய் அனுசரித்து பேசலாமுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பர் கூப்பிடுங்க. வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க. வளைவு சுழிவு இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்குதுங்க. ஸோ இது நல்ல ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கி நாளைக்கு திருப்பி விற்கிறதுக்கு வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆகுங்க. யாருமே வந்து ப்ராப்பர்ட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு. பக்கம் வந்து வீடுகள் இருக்குதுங்க. தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க. பஸ் வசதி இருக்குதுங்க. சதுரமாக வந்துடுதுங்க. கம்பி வேலி மட்டும் போட்டோம்னா பூமி அவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்குமுங்க. அதே மாதிரி இம்மிடியேட்டாக வீடு கட்டி குடியிருக்கிறதுனால அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குது, பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி நம்ம இடத்துக்கு முன்னாலேயே கரண்ட் கம்பம் இருக்குதுங்க. நாளைக்கு வந்து ஒரு போர் ஓட்டினீங்கனாலும் வீடு கட்டினீங்கனாலும் கம்பம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. அப்படியே இபி சர்வீஸ் எடுத்துக்கலாமுங்க. உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இடம் தேவைன்னு மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களது ஏதாவது தோட்டங்காடு விற்கணும் அப்படின்னாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விற்று கொடுத்துடலாமுங்க. நன்றி, வணக்கங்க.